மூன்றாம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். We are God's fellow workers. We are co-workers. You are God's field and God's building என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். எதற்காக உடன் வேலையாட்களாக இருக்கிறோம்? நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எழுதும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு உடன் வேலையாட்களாக ஆண்டவர் செய்யக்கூடிய பணியை அவரோடு கூட சேர்ந்து செய்யக்கூடிய உடன் வேலையாட்களாக இருக்கிறீர்கள் என்று குழந்தையத்தில் தொடங்கி அவர் சொல்கிறார். இது எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார் என்றால், பவுல் சொல்கிறார் என்றால் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா, நான் பவுலை சேர்ந்தவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று நீங்கள் சொல்லுகிறபடியா, நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். பவுல் யார்? அப்போலோ யார்? நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறீர்கள். சிலர் இல்லையே நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறீர்கள். பவுல் அழகான கேள்வி கேட்கிறார். நீங்கள் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகின்ற பவுல் யார்? நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகின்ற அப்போலோ யார்? அந்த பவுலும் அப்போலோவும் ஆண்டவருடைய உடன் கேட்கிறார். அந்த பவுலும் அப்போலோவும் எனக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி 6ஆம் வசனத்திலே, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினால் தேவனே. பவுல் நட்டாலும் சரி, அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் சரி, அல்லது அப்போலோ நட்டாலும் சரி, பவுல் நீர் பாய்ச்சினாலும் சரி, விடையை செய்கிறவர் யார்? பவுலால் ஒன்றுமே செய்ய முடியாது, அப்போலோவால் ஒன்றுமே செய்ய முடியாது. பவுல் நடத்தான் முடியும், அப்போலோ நீர் பாய்ச்சித்தான் முடியும். அப்போலோ நடத்தான் முடியும், பவுல் நீர் பாய்ச்சித்தான் முடியுமே தவிர விடையை செய்கிறவர் தேவன் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்வதை 5ஆம் வசனத்தின் பின்பகுதி, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்க நடத்தான் முடியும், நீங்க நீர் பட்சத்தான் முடியும், விடையை செய்கிறவர் தேவனாக. நான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கம்பேரிசன் என்னென்றால், நீங்கள் தேவனுடைய ஒரு பண்ணையை சொன்னால், ஒரு சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் கார்டன் யாராவது நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். ஒரு சின்ன வீட்டில் இருக்கிற தோட்டத்தை ஒரு தனி மனிதன் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் பண்ணை என்று சொல்லும்போது, ஃபார்ம் என்று சொல்லும்போது அதில் நிறைய காரியங்கள் செய்யணும். பண்ணை என்பது ஒரு பெரிய ஒரு அளவிலே செய்யக்கூடிய ஒரு அந்த பண்ணையை ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாது. ஒரு ஃபார்ம், ஒரு பண்ணையை வைத்து அதை மெயின்டைன் பண்ண வேண்டுமானால் அநேகர் ஒரு மாளிகையை கட்ட வேண்டுமானால் அதற்கு அநேகர் தேவை. ஒரு தனி மனிதன் மாளிகையை கட்டிப்பட முடியாது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய பண்ணையாக இருக்கிறீர்கள், அநேகர் வேலை செய்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கின்றீர்கள்.